ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் கிச்சன். நாம் இன்னைக்கு கெட்டியான தயிர் வீட்லேயே எப்படி நம்ம ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு கெட்டியான தயிர் செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் ஆவின் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நாம் இதை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை அடுப்பில் வச்சுட்டு பாலை நல்லா காய்ச்சிக்கணும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு வாட்டி லேசாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சுக்கணும். பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே நாம் அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருக்கணும். அப்போ தான் பால் அடிப்பிடிக்காமல் இருக்கும். நான் இன்னைக்கு ஆவின் பிராண்ட் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எந்த பிராண்ட் ஃபுல் க்ரீம் மில்க்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பால் 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சாச்சு. நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். பால் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நாம் இதை வேற ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நாம் இது கூட கொஞ்சமாக உரமோறு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி லேசாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பால் நல்லா ஆறினதுக்கப்புறம் நாம் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு இது இப்படியே 10லேருந்து 12 மணி நேரத்துக்கு இருக்கட்டும். 12 மணி நேரம் ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். நம்மளோட கெட்டியான தயிர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.